ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கற்பாரி ராமபிரானையல்லால் மத்தும் கற்பரோ உற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு குய்த்தனன் நான் முகனார் பெத்த நாட்டுளே வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஐமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே விராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிஹி பரிவிருத்தம் ராமம் பஜே ஷ்யாமளம். நம்முடைய பாரத தேசத்தின் ஆணிவேரானது சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக ஏற்பட்ட மகா காவியம்தான் வால்மீகி ஸ்ரீராமாயணம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்து பல பல தர்மங்களையெல்லாம் தான் அனுஷ்டித்து நாமும் அனுஷ்டிப்பதற்காக அவைகளை செய்து காட்டினான். ஒரு அவதாரம் செய்கிறான் எம்பெருமான் என்னால் அதற்கு என்ன பிரயோஜனம் என்று பகவத்கீதையிலே தெரிவிக்கும் பொழுது பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று 3 காரணங்களை தெரிவிக்கிறார். சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தான் அவதரிக்கிறேன் என்று கீதாச்சாரியன் தெரிவித்திருக்கிறான். இப்பொழுது வால்மீகி ஸ்ரீராமாயணத்திலே நாம் அனுபவிக்க இருக்கின்ற ஆரண்ய காண்டத்திலே இந்த 3மே ஸ்பஷ்டமாக நாம் தெரிந்து கொள்ளும்படியாக அமைந்திருக்கின்றன. இந்த ஆரண்ய காண்டத்திலே எத்தனை நல்லவர்களை அவன் ரட்சித்து காப்பாற்றியிருக்கிறான். தண்டகாரண்ய ரிஷிகள் என்ன, ஜட்டாயுக்கு மோட்சமளித்ததென்ன, சபரிக்கு அனுகிரகம் செய்ததென்ன, இவையெல்லாம் சாது பரித்ராணம் என்று நாம் சொல்லலாம். துஷ்கிருத் விநாசனம், துஷ்டர்களை அழித்தது என்னால் இந்த காண்டத்திலே அவன் துஷ்டர்களை அழித்ததைப் போல் வேறொரு இடத்திலே அவன் செய்யவில்லை என்னே சொல்ல வேண்டும். ஒரு விராதவதம், ஜனஸ்தானத்திலே 14,000 ராட்சசர்கள் உட்பட கரதூஷணவதம், மாரீச்சவதம், கபந்தவதம் என்று பல பல துஷ்கிருத் விநாசனமான காரியங்கள் அதையும் செய்திருக்கிறான். மேலே தர்ம சம்ஸ்தாபனம், தர்மத்தை நிலைநாட்டுதல். என்ன தர்மத்தை நிலைநாட்டுதல் என்று தனியாக ஒரு காரியம் உண்டா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். துஷ்டர்களை அழித்தால் சாதுக்கள் வாழப்போகிறார்கள். சாதுக்கள் வாழ்ந்தால் தர்மம் நிலைநாட்டப்பட்டதாய் விடப்போகிறது. தர்மத்தை நிலைநாட்டுதல் என்று தனியாக ஒரு காரியம் உண்டா என்னால் தர்மம் என்றால் என்ன? எம்பெருமான் தான் தர்மம், சாக்ஷாத் தர்மம் எம்பெருமான். அந்த விஷயத்தை இந்த அத்தியாயத்திலே நாம் தெரிந்து கொள்கிறோம். ராமோ விக்கிரகவாம் தர்மஹா சாதுஹு சத்திய பராக்கிரமஹா என்கிற வச்சனம் இந்த அத்தியாயத்திலே தான் வருகிறது. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்னால் இந்த வார்த்தையை சொன்னது யார்? பல பல ரிஷிகள் வருகிறார்கள் இந்த காண்டத்திலே. ஒரு சரபங்கர் சொன்னாரா, சுதீக்ஷணர் சொன்னாரா, அகஸ்தியர் சொன்னாரா என்னால் இவர்களெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. இந்த வார்த்தையை சொன்னது மாரீச்சன். ராமோ விக்கிரகவாம் தர்மஹா சாதுஹு சத்திய பராக்கிரமஹா என்று மாரீச்சன் சொல்லக்கூடிய வார்த்தையாக இந்த வார்த்தை அமைந்திருக்கின்றது. ஆக சாது பரித்ராணம், துஷ்கிருத் விநாசனம், தர்ம சம்ஸ்தாபனம் ஆகிய 3மே இந்த ஆரண்ய காண்டத்திலே நாம் ஸ்பஷ்டமாக பார்க்கும்படியாக அமைந்திருக்கிறது. ராமபிரான் வனவாசத்திற்கு வருகிறான், சித்திரகூடத்திலே இருக்கிறான். சித்திரகூடத்தில் இருக்கின்ற சமயத்திலே பரதன் வந்து பெரிய சரணாகதி பண்ணான். அதையெல்லாம் நாம் அனுபவித்தோம். ராமன் பார்த்தார், மறுபடியும் நாம் சித்திரகூடத்திலே இருந்தால் மறுபடியும் அயோத்தியாவிலிருந்து யாராவது ஒருத்தர் வந்து கொண்டே இருப்பார்கள். நாம் இன்னும் கொஞ்சம் நன்றாக காட்டுக்குள்ளே போய்விடலாம் என்று அவர் தண்டகாரண்யத்துக்குள்ளே புறப்பட்டு செல்கிறார்கள். பிரவிஷ்யத்து மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான். அப்படித்தான் இந்த ஆரண்ய காண்டம் தொடங்குகிறது. பெரிய மகாரண்யம், வன விலங்குகள், கொடிய மிருகங்கள் இருக்கக்கூடிய இந்த தண்டகாரண்யத்துக்குள்ளே இவர்கள் 3வரும் நுழைகிறார்கள். ராமபிரான், சீதா பிராட்டி, இளைய பெருமாள், லக்ஷ்மணன் 3வரும் நுழைகிறார்கள். அங்கே நுழைந்தவுடனே பல பல ரிஷிகளை எல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அந்த ரிஷிகள் எல்லோரும் இவன் வந்திருப்பவன் ராமபிரான் என்று தெரிந்து கொண்டு அவனிடத்திலே
சரணாகதியை செய்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். முதல் சர்க்கம், இந்த ஆரண்ய காண்டத்திலே முதல் சர்க்கத்திலேயே ரிஷிகள் சரணாகதி என்கிற முக்கியமான கட்டம் அமைந்திருக்கிறது. ராமன் வருகின்ற அழகை பார்க்கிறார்கள் அந்த ரிஷிகள், தண்டகாரண்ய ரிஷிகள். அவர்கள் பார்த்து என்ன செய்தார்கள் என்னால் வால்மீகி அழகாக வர்ணிக்கிறார். தேதம் சோமமிவோத்யம் தம் திருஷ்ட்வா வை தர்மச்சாரிணம் மங்களானி பிரயுஞ்சானாஹ பிரத்யகிருண்ணன் திருடவ்ரதாக. உத்யந்தம் சோமமிவ, ராமபிரான் அவனுடைய அழகை பார்க்கும் பொழுது உதித்து கொண்டிருக்கின்ற சந்திரனை போலே இருக்கிறான். இந்த சந்திரோதயம் பார்ப்பது என்பது எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு விஷயம். மாலை வேளை ஆகிவிட்டதனால் இந்த சந்திரன் உதிக்கும் பொழுது எந்த நேரத்திலே சந்திரனை பார்த்தாலும் நமக்கு ஆனந்தமாக இருக்கும் என்றாலும் அந்த உதிக்கின்ற சந்திரன் என்பது அது தனிச்சிறப்பு. அப்படி ராமபிரானுடைய அழகை பார்க்கும் பொழுது உதிக்கின்ற உத்யந்தம் சோமமிவ என அந்த அழகை பார்க்கிறார்கள். அவர் பார்த்து அவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் என்னால் திருடவிரதாக பிரத்யகிருண்ணன், இந்த விரதங்களை எல்லாம் திருடமாக செய்யக்கூடிய அந்த ரிஷிகள் அவர்களை வரவேற்றார்கள். ராமர் லக்ஷ்மண சீதைகளை வரவேற்றார்கள். வரவேற்று என்ன செய்தார்கள் என்னால் மங்களானி பிரயுஞ்சானா, ரொம்ப அழகான வார்த்தை, மங்களத்தை ஆசாசித்தார்கள். ராமபிரான், சீதா பிராட்டி, இளைய பெருமாள் மூவருக்கும் மங்களாசாசனம் செய்தார்கள். ராமாயணத்திலே நாம் எடுத்து பார்த்தால் எந்த இடத்திலே பார்த்தாலும் முக்கியமாக 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று சரணாகதி, மற்றொன்று மங்களாசாசனம். சரணாகதி என்று எல்லா இடத்திலேயும் சரணாகதி இருக்கும். இல்லை என்னால் ஒரு பெரியவர் ராமனுக்கு மங்களாசாசனம் பண்ணார், மங்களத்தை ஆசாசித்தார். ராமா, உனக்கு ஒரு குறை இல்லாமல் இருக்க வேண்டும், ராமா நீ நீடூழி வாழ வேண்டும், இன்னும் இப்படி ஏதாவது ஒரு மங்களாச்சரணத்தை செய்து கொண்டே இருப்பார்கள் யாராவது. அப்படி இந்த ஒரு சர்க்கத்திலே அந்த ரிஷிகள் ராமபிரானை பார்த்து அவனுடைய அழகிலே ஈடுபட்டு அவனுக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள். மங்களானி பிரயுஞ்சானாக பிரத்யகிருண்ணன்னு திருடவிரதாக. என்ன அழகாக ராமன் இருக்கிறான். இந்த மரவுரி தடித்து ஜடாமுடி தரித்து அவன் இருக்கக்கூடிய அழகை பார்த்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ரூபசம்ஹரணம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினஹா. அழகான அந்த வடிவழகு எல்லாவற்றையும் பார்த்து, இந்த சோபையெல்லாம் பார்த்து அவர்கள் என்ன பண்ணார்கள், விஸ்மிதாகாராக, ரொம்ப ஆச்சரியப்பட்டார்களாம். அங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லோரும் ஒருத்தர் ஹோமம் பண்ணிட்டு இருக்கார், ஒருத்தர் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா எல்லாவற்றையும் மறந்து ராமனுடைய அழகை பார்த்து ஆஹா என்ன அழகு, ஆஹா ராமன் என்ன அழகு, ஆஹா என்ன அழகுன்னு அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். யாருன்னு கேட்டால் ராமஸ்ய வனவாசினஹா. வனவாசினஹா, காட்டிலே தெரியக்கூடிய ரிஷிகள் ராமனுடைய அழகிலே ஆசைப்பட்டார்கள். ஏன் இதை சொல்ல வேண்டும் என்னால், ரிஷிகள் என்னாலே அவர்கள் தங்களுடைய புலன்களை எல்லாம் அடக்கி வாழ்பவர்கள். இந்த கண்ணுக்கு இது நன்றாக இருக்கிறது, காதுக்கு இது நன்றாக இருக்கிறது என்று இந்த புலன்கள் பக்கம் அவர்கள் செல்லவே மாட்டார்கள். ஆனால் அப்படி புலன்களை அடக்கி கொண்டிருப்பவர்களையும் ஆச்சரியப்பட செய்வது எது என்று கேட்டால் அது ராமனுடைய ஒரு அழகு. என்ன தத்ருஷு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினஹா என்ன, அந்த வனவாசிகள் அந்த ராமனுடைய அழகை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று தெரிவிக்கிறார் வால்மீகி. இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப அழகான வியாக்கியானம் பெரியவாச்சான் பிள்ளை அவர் சாதிக்கிறார். வனவாசினஹா என்கிற வார்த்தைக்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அவர் என்ன சொன்னார், அயோத்தியா வாசிகளுக்கு கிடையாதது கிடீர், நெடுங்காலம் சிறகிலை தின்று இழந்த பலம் பெற்றார்கள் என்றான் ரிஷி. அயோத்தியா வாசிகள் எத்தனை பேர் இருக்கிறா, அவர்களெல்லாம் இந்த ராமனுடைய இந்த அழகு, ஜடாமுடி தரித்து அவன் வருகிற மரவுரி தரித்து வில்லும் கையுமாய் வருகின்ற அழகு, இதை அவர்கள் எல்லாரும் பார்க்கவில்லை. ஆனால் அந்த அழகை பார்க்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைத்தது என்னால் ஏதோ காட்டிலே கனியும் கிழங்கும் தின்னக்கூடிய ரிஷிகளுக்கு கிடைத்தது. என்ன, அந்த வனவாசினஹா என்கிற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் செய்தார் என்று பார்த்தோம். அதுக்கு மேலே அந்த ரிஷிகள் எல்லோரும் வந்து ராமபிரானிடத்திலே சரணாகதி செய்கிறார்கள். ராட்சசர்களாலே எங்களுக்கு அதிக தொல்லை நேருகிறது, ஒரு ஹோமத்தையும் எங்களை பண்ண விட மாட்டேன்றா, ஒரு ஜபத்தையும் பண்ண விட மாட்டேன்றா, தபஸ் பண்ணலான்னு பார்த்தா அவ வந்து முன்னாடி நிற்கிறா. அதனால இந்த ராட்சசர்கள் எங்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுக்கிறார்கள், நீதான் அந்த ராட்சசர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லையிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். சுருக்கமா சொன்னா ராட்சசர்களை அழித்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்ன அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் ராமபிரானிடத்திலே. அதிலே சொன்ன வார்த்தை பல ஸ்லோகங்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே முக்கியமான ஒரு வார்த்தை, லக்ஷிதவ்யாக துவயா சஸ்வத் கர்ப்பபூதாக தபோதனாக என்ன ஒரு முக்கியமான வார்த்தை அங்கே நாம் பார்க்க வேண்டும். உன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள், ரிஷிகள் இருக்கிறோமே, நாங்கள் உன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் ஒரு சந்தேகம் என்ன, ரிஷிகள்
தங்களுடைய தவ வலிமையினாலே தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ளக்கூடிய வல்லமையை பெற்றவர்கள் தானே. அப்படி இருப்பவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்கிற சந்தேகம் வரும். அதற்கு மேலே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ரக்ஷிதவ்யாஹா துவயா சஸ்வத் கர்ப்பபூதாக தபோதனாக. குழந்தைகளான ரிஷிகள், குழந்தைகள் போன்று இருக்கக்கூடிய நாங்கள் ரிஷிகள் உன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள். கர்ப்பபூதாக என்கிறது மிக ஆச்சரியமான வார்த்தை. அதாவது குழந்தைன்னு சொன்னா கூட அத்தனை அர்த்தம் நமக்கு கிடைக்காது. ஆனால் ஒரு குழந்தை இருக்குன்னா 2 வயசோ 3 வயசோ இருக்குன்னு சொன்னா அந்த குழந்தை கூட தன்னை தானே ரட்சித்து கொள்ளக்கூடிய கொஞ்சம் சாமர்த்தியமாவது அந்த குழந்தைக்கு இருக்கும். ஆனா கர்ப்பத்திலே ஒரு குழந்தை இருக்கிறதுன்னு சொன்னா அதனுடைய ரட்சணத்தை என்ன பண்ணிக்க முடியும்? அந்த குழந்தை எல்லாம் தாயார் தானே பண்ணணும். இந்த குழந்தைக்கு எப்போ பசிக்குமோ அப்போ தாயார் தானே உணவை உட்கொண்டு இந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். நாங்களெல்லாம் எப்படி இருக்கிறோம் என்னால் கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தைகளைப் போல இருக்கிறோம். ஒரு தாய் எப்படி கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு எது வேண்டும் எது வேண்டாது என்று தெரிந்து அப்படி நடந்து கொள்வாளோ அதே போல நீயும் எங்களை ரட்சித்தருள வேண்டும் என்று ரிஷிகள் சரணாகதி என்று பெரிய முக்கியமான கட்டம் ஸ்ரீராமாயணத்திலே ரிஷிகள் சரணாகதி செய்கிறார்கள். இவர்களுக்கு தான் தவ வலிமை இருக்கிறதே. ராட்சசர் ஒருத்தர் வந்தார்னா அவனை நீ நாசமா போவாய்ன்னு சொன்னா அடுத்த க்ஷணம் அவன் இல்லாமல் போய்விட போகிறான். அதை பண்றதுக்கு இவாளுக்கு என்ன கஷ்டம்? இதுக்கு ராமன் அயோத்தியிலிருந்து தண்டகாரண்யம் வந்துதான் பண்ணணுமா அப்படின்னா இதுக்கும் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் பண்ணார்கள். ஆத்மாவின் ஸ்வரூபத்தை உணர்ந்தால் உம்மை குறித்து நித்தியஸ்தனந்தயமாய் காண் இருப்பது. அதாவது எங்களை ரட்சித்துக் கொள்வதற்கு முடியுமா முடியலையான்றது இருக்கட்டும். நாங்கள் சொன்னா ரிஷிகளை அந்த ராட்சசர்களை அழிப்பதற்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறதா இல்லையா என்பது இருக்கட்டும். ஆனால் ரட்சித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு சக்தி இருக்கிறதா என்பது முக்கியமில்லை, எங்களுக்கு பிராப்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்னால் சர்வாத்மனா எல்லா பிரகாரத்தாலும் பகவானுக்கே அடிமைப்பட்டது இந்த ஜீவாத்மா. பகவானுடைய சொத்தாக விளங்கக்கூடியது ஜீவாத்மா. அப்ப சொத்தை காப்பாற்றுவது சுவாமியான பகவானுடைய பொறுப்பு தானே தவிர சொத்து தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ளுமா? உடனே பெருமாள் பார்த்தார். ரிஷிகள் அவர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, ஐயோ தெரியாம நான் இத்தனை காலம் நீங்கள் வந்து என்னிடத்திலே பிரார்த்தித்து கொண்ட பிறகு உங்களுடைய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லும்படி நான் ஆகிவிட்டேனே. நான் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் என்னிடத்திலே பிரார்த்திப்பதற்கு முன்னாலேயே நான் வந்து உங்களுடைய குறை என்று கேட்டு நான் இந்த காரியத்தை பண்ணிருக்க வேண்டாமா? ஏன்னா அவர் சொன்ன பெருமாள் சொன்ன வார்த்தை, பிரசீதந்து பவந்தோமே ஸ்ரீரேஷாஹி மமாதுல யத் ஈதிருஷைஹி அஹம் விப்ரைஹி உபஸ்தேயைஹி உபஸ்திதா. பெருமாள் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தைக்கு பின்னால் வரும். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு சம்வாதம். என்ன சம்வாதம்? இவர்களிடத்துல நான் என்ன எல்லாம் உங்களுக்கு நான் காப்பாற்றுகிறேன்னு சொல்லிவிட்டு பெருமாள் வந்து விடுகிறார் ராமபிரான். சீதா பிராட்டி பெருமாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். என்ன எஜமானர் பார்த்து, என்ன ராமா, ரிஷிகளை எல்லாம் காப்பாற்றுகிறேன், ராட்சசர்களை எல்லாம் அழிக்கிறேன்னு வாக்கு கொடுத்து விட்டு வந்தாயே, நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத காரியம்? நாம ஏதோ நம்முடைய ஒரு துர்பாகியத்தினாலே காட்டுக்கு வந்திருக்கிறோம், 14 வருஷம் இங்க இருக்க வேண்டியது என்று நம்முடைய தலையெழுத்து ஆகிவிட்டது. வந்த இடத்துல வந்தமா, நம்முடைய காரியத்தை பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் இவர்களுக்கு நான் அவனை கொல்றேன் இவனை கொல்றேன்னு நீ ஏன் வாக்கு கொடுக்குறாய் என்று யார் கேட்டா? சீதா பிராட்டி இந்த வார்த்தையை கேட்கிறாள். அவள் சொல்றா, இந்த மாதிரி ராமா நீ இப்படி ஒரு வாக்கு கொடுப்பேன்னு நான் நினைத்தே பார்க்கவில்லை. சீதா பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை, த்ரீணி ஏவ வியசனானி அத்திர காமஜானி பவந்தி உத மித்யா வாக்கியம் ச து பரமம் தஸ்மாத் குருதர உபௌ பரதார அபிகமனம் வினாவைரம் ச ரௌத்ரதா. காமத்தால் தூண்டப்பட்டு 3 காரியங்களை நாம் செய்யவே கூடாது. எந்த 3 காரியங்கள் என்னால், மித்யா வாக்கியம், பரதார அபிகமனம், வினாவைரம் ரௌத்ரதா. முதல்ல மித்யா வாக்கியம், ஒருத்தன் பொய் சொல்லவே கூடாது. 2வது பிறர் மனைவியை நோக்கவே கூடாது, பரதார அபிகமனம். ஆனால் எனக்கு நன்னா தெரியும் இந்த 2ம் உன்னிடத்திலே கிடையவே கிடையாது. ராமோ விக்கிரகவாம் தர்மஹா ராமோ த்விர்ணாபி பாஷசே என்னெல்லாம் சொல்கிறார்களே, ராமா நீ ஒரு நாளும் பொய் சொன்னதே கிடையாது, இனிமேலும் நீ பொய் சொல்ல போவதில்லை. முதல் தப்பு உன்னிடத்திலே கிடையவே கிடையாது. 2வது பரதார அபிகமனம் என்ன, பிறர் மனைவியை இச்சித்தல், இதுவும் உன்னிடத்திலே கிடையவே கிடையாது. இந்த அவதாரத்திலே ராமன் எப்படி இருக்கிறான்னா, அந்த ஏகதார விரதம் என்பதிலே, அந்த விரதத்திலே அவன் உறுதியாக இருப்பதனால் இதுவும் உன்னிடம் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் 3வது ஒரு பெரிய ஒரு குற்றம் இருக்கிறது, அது உன்னிடத்திலே வந்து சேர்ந்து விட போகிறதே என்று எனக்கு பயமாக இருக்கிறது. பிராட்டி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? 3வது குற்றம் என்னால், வினா வைரம்
ரௌத்ரதா. ஒருத்தரிடத்திலே விரோதத்தன்மை இல்லாமல் அவரிடத்திலே கோபத்தை காட்டவே கூடாது. நமக்கும் ராட்சசர்களுக்கும் என்ன விரோதம்? ரிஷிகளுக்கும் ராட்சசர்களுக்கும் விரோதம். ஆனா நமக்கும் அவளுக்கு நேர விரோதம் இல்லை. அவளாச்சு இவாளாச்சுன்னு விடதை விட்டுட்டு நான் ராட்சசர்களை கொள்றேன்னு நீ ஏன் போய் பிரதிஜை பண்ணாய் என்று பிராட்டி கேட்கக்கூடிய வார்த்தை. அதுக்கு பல பல விஷயங்களை எல்லாம் எடுத்துரைக்கிறாள் பிராட்டி. பல கதைகளை எல்லாம் சொல்கிறாள். நீங்க காட்டுக்கு வரும்பொழுது ஜடாமுடி தரித்து மரவுரி தரித்து வந்தீர்கள். அது காட்டுக்கு வரக்கூடியவர்களுடைய வேஷம். ஆனா கையில வில்லும் அம்பும் கொண்டு வந்தீர்களே, அப்பவே எனக்கு சந்தேகம். காட்டுக்கு வரத்துக்கு வில்லும் அம்பும் எதுக்கு தேவை என்று நான் நினைத்து பார்த்தேன். இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. யாரையாவது அடிக்கணும் கொல்லணுன்றதுக்காகத்தான் நீங்கள் வில்லையாம்பையும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் ஒரு கதை சொல்றேன் கேளு என்று பிராட்டி சொல்றான். முன்னாடி ஒரு பெரிய ரிஷி தபஸ் பண்ணிட்டே இருந்தார். இந்திரனுக்கு அவருடைய தபஸை எப்படியாவது கலைக்கணும்னு ஆசை. இந்திரனுக்கு யார் தபஸ் பண்ணாலும் எங்க நம்ம இடத்துக்கு போட்டியா வந்துட போறாளேன்னு எப்படியாவது கலைக்கணும்னு தான் அவன் பார்ப்பான். அப்படி அவன் என்ன பண்ணான், ஒரு போர் வீரனை போல் வேஷம் பூண்டு வந்து அந்த முனிவரிடத்திலே ஒரு பெரிய வாள் கத்தியை கொடுத்தான். பத்திரமா பார்த்துக்குங்க, கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இந்த கத்தியை கொடுத்துட்டு போனோம். அவரும் என்ன பண்ணார், யாரோ நம்ம இடத்துல கொடுத்துட்டு போயிருக்காளேன்னு சொல்லி எங்க போனாலும் குளிக்க போகும்பொழுதோ சாப்பிட போகும்பொழுதோ தன்னுடைய அனுஷ்டானத்தை பண்ண போகும்பொழுது கையில கத்தியோடையே இருந்தார். இவன் கொடுத்துட்டு போனவன் திரும்பி வரவே இல்லை. இந்திரன் அந்த கையில கத்தியை வச்சுட்டு அவருக்கு என்ன ஆயிடுத்துன்னா, கத்தியே பார்த்து கத்தியோட பழகி அவருக்கு என்ன ஆயிடுத்துன்னா, அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் வெட்டணும் குத்தணும் என்ன அவர் ரொம்ப கெட்ட காரியங்களை எல்லாம் பண்ணி பாப செயல்களை எல்லாம் பண்ணி அவர் நரகத்துக்கு போனார். இன்னும் ஒரு கதையை பிராட்டி சொல்லி, இந்த வில்லோட நீ வந்ததுனால தான் இப்படி எல்லாரையும் நான் கொல்ல போகிறேன்னு நீ வார்த்தை கூறுகிறாய். அதனால இந்த வில்லோட வந்தது நீ பெரிய தப்பு என்ன அவள் பெரிய உபதேசத்தை எல்லாம் பண்ணுகிறாள். நமக்கு தேவையில்லாத வேலை. நாம வந்தோமா, வனவாசத்தை பார்த்தோமா, 14 வருஷத்தை முடிச்சோமா, மறுபடியும் அயோத்திக்கு போனவான்னு இருக்கணுமே தவிர நான் போய் ராட்சசர்களை கொள்கிறேன் நின்று நீ ஏன் வாக்கு கொடுத்தாய் என்று பெருமாளை பார்த்து பிராட்டி கேட்கிறாள். அப்படி கேட்டுட்டு கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாள். என்ன சொல்றாள்னா, ஸ்ரீ சாப்பலாத்து ஏதது உதாகிருதம் மே தர்மம் ச வக்தும் தவ கஹா சமர்த்தா விசாரிய புத்தியா துசக அனுஜேன யத் ரோச்சதே தத்குருமா அச்சிரேன. இவ்வளோத்தையும் சொல்லிட்டேன், ஆனா நான் சொல்லக்கூடாது. ஸ்ரீ சாப்பலாத்து, இந்த பெண்ணுக்கே உண்டான ஒரு சபலத்தன்மையினாலே இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் உனக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் உனக்கு தர்மத்தை சொல்வதற்கு கஹா சமர்த்தா, உனக்கு தர்மத்தை எடுத்துரைப்பதற்கு யாருக்கு இங்கே அருகதை இருக்கிறது? விசாரிய புத்தியா, நீ உன்னுடைய புத்தியால் ஆராய்ந்து சக அனுஜேனது, உன்னுடைய தம்பியோடும் நன்றாக கலந்து எது தர்மமோ எது நீ செய்யணும்னு நினைக்கிறாயோ அதை நீ சீக்கிரமாக செய்யன்னு கடைசியிலே பிராட்டி விண்ணப்பித்தாள். உனக்கு தர்மத்தை சொல்வதற்கு கஹா சமர்த்தா, உனக்கு தர்மத்தை எடுத்துரைப்பதற்கு யாருக்கு இங்கே அருகதை இருக்கிறது? விசாரிய புத்தியா, நீ உன்னுடைய புத்தியால் ஆராய்ந்து சக அனுஜேனது, உன்னுடைய தம்பியோடும் நன்றாக கலந்து எது தர்மமோ எது நீ செய்யணும்னு நினைக்கிறாயோ அதை நீ சீக்கிரமாக செய்யன்னு கடைசியிலே பிராட்டி விண்ணப்பித்தாள். உடனே அவள் சொன்னார், பெருமாள் சொன்னார், என்ன சொன்னார், நான் ஏற்கனவே ரிஷிகளுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். என்ன சொல்லிவிட்டேன்? பிரசீதந்து பவந்தோமே, உங்களுடைய இடம் தேடி வந்து உங்களுக்கு வேண்டியது என்ன என்று கேட்டு செய்ய வேண்டிய நான் நீங்கள் என்னுடைய இடம் தேடி வரும் வரை நான் விட்டு விட்டேனே. கிரீரேஷாகி மம ஆத்துலா, எனக்கு வெட்கமாக இருக்கிறது. எது ஈதிருஷைஹி விப்ரைஹி உபஸ்தேயைஹி உபஸ்திதா, இந்த இங்க இருக்கக்கூடிய ரிஷிகள் பிராமணோத்தமர்கள் இருக்கிறார்களே அவர்களிடத்திலே நான் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டு செய்ய வேண்டியது அவர்கள் நான் இருக்குமிடம் தேடி வர செய்து விட்டேனே, எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்று பெருமாள் சொன்னாராம். யோசித்து பார்த்தால் பெருமாள் வந்தது எத்தனை தூரம்? அயோத்தியிலிருந்து புறப்பட்டு சித்திரகூடம் வந்து சித்திரகூடத்திலிருந்து தண்டகாரண்யம் வந்து இங்கே வந்திருக்கிறார். அவர்கள் என்ன பண்ணார்கள்? தங்களுடைய பக்கத்து ஆசிரமத்திலிருந்து இந்த ஆசிரமத்துக்கு வந்தார்கள். யார் நடந்த தூரம் அதிகம் என்னால் பெருமாள் ராமபிரான் நடந்த தூரம் தான் அதிகம். ஆனா ராமன் சொன்ன வார்த்தை என்ன மன்னித்து விடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான். பிராட்டியை பார்த்து பெரிய வார்த்தையை சொன்னார் ராமபிரான். அந்த இடத்துல இந்த கட்டத்திலே அவர்களுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், அந்த வாக்கிலிருந்து என்னால் மீறவே முடியாது என்று சொல்லி என்ன சொன்னார் பெருமாள்? அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் வாம் வா சீதேச லக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா, என்னுடைய உயிரை விட்டாலும் விடுவேன், என்னுடைய உயிருக்கும் மேலான உன்னை விட்டாலும் விடுவேன், உன்னிலும் மேலான இளைய பெருமாளை விட்டாலும் விடுவேன். ஆனால் பிரம்ம வித்துக்களான ரிஷிகள் அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையிலிருந்து நான் மீளவே மாட்டேன், அந்த சொன்ன வார்த்தையை நான் கைவிட மாட்டேன் என்று ஒரு பெரிய பிரதிஜையை இந்த கட்டத்திலே ராமபிரான் பண்ணார். அதை கேட்ட உடனே
பிராட்டிக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சுவாமி இது, பிராட்டி ஆட்சேபித்தாளே, அவளுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்டால், பிராட்டி ஆட்சேபித்தது எதுக்காகன்னு கேட்டால், ராமபிரானுடைய திருவுள்ளம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் இப்படி சில வார்த்தைகளை சொன்னாலே தவிர, அடியவர்களை ரட்சிப்பதிலே பெருமானை காட்டிலும் பிராட்டிக்கு தான் முதலிடம் என்று நாம் சம்பிரதாயத்திலே சொல்கிறோம். பிராட்டிக்கு 2 காரணங்கள் காட்டுறான். முதல்ல பிராட்டிக்கு 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? முதல் விஷயம், இவர் யார் வந்தாலும் நான் சொல்றேன்னு இவர் ஏத்துக்கிறாரே, உண்மையாவே அவர்கள் மீது கிருபை இருந்து ஏற்றுக்கொள்கிறாரா, இல்ல நான் சொல்கிறேன் ஏதோ கட்டாயப்படுத்துகிறேன் என்பதற்காக அவர்களை ஏற்றுக்கொள்கிறாளா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால இப்படி வார்த்தையை சொன்னால் அதுக்கு தூணானிக்கணம்னு பேர். ஒரு தூணை நாட்டி விட்டு அதை ஆட்டி பார்ப்பார்களாம். எதுக்கு ஆட்டி பார்க்கறா? எடுக்க போறாளான்னா எடுக்க போறது இல்லை, நன்னா நின்றுருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக அவர்கள் ஆட்டி பார்க்கிறார்கள் என்று பார்க்கிறோமே. அதுபோல நான் சொல்வதற்காக இவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களா, இல்ல பெருமாளுக்கே இவர்களை எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாள் என்று முதல் காரணம். 2வது காரணம் தான் தேவ ரகசியம்னு சொல்லுவேன். விராட்டிக்கு தெரியும், இங்கே அவதரித்திருக்கிறோம், இவ்வளவு தூரம் காட்டுக்கு வந்தாச்சு, ராவணனை எப்படியாவது நல்ல வார்த்தைகள் பண்ணி நல்ல உபதேசங்கள் செய்து ராவணனை திருத்த வேண்டும். ராவணனை திருத்த வேண்டும் என்னால் அது இங்கே இருந்தா திருத்த முடியாது, அவனுடைய இடத்துக்கு போயிருந்து அவனை திருத்த வேண்டும். ஆனா ஒருவேளை பெருமாளை விட்டு பிரிந்து போகும் பொழுது பெருமாள் சீதாவுடைய பிரிவை தாங்க முடியாமல் அவருக்கு ஏதாவது ஆயிட போறதே, அவர் நம்முடைய பிரிவை தாங்குவாரா என்று சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அங்க போய் இருந்தா தானே நாம ராவணனை திருத்த முடியும். அப்ப நம்முடைய பிரிவை பெருமாள் தாங்குவாரா என்று பார்க்க வேண்டும். அப்ப இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாள் பிராட்டி. பெருமாளும் என்ன சொன்னால், உன்னை விட்டாலும் விடுவேன், ஆனால் பிரம்ம வித்துக்களான ரிஷிகளுக்கு கொடுத்த வார்த்தையை நான் விடவே மாட்டேன் என்று சொன்னார் இல்லையா. அப்போ பிராட்டிக்கு தெரிஞ்சது, ஓஹோ, நம்மளை விட்டாலும் நாம பெருமாளை பிரிந்து போனாலும் நமக்காக இல்லைன்னாலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக ராமபிரான் ஒன்றும் ஆகாது, அவருக்கு ஒன்றும் ஆகாது, அவர் உயிரை மாய்த்து கொள்ள மாட்டார், அவர் நன்றாக திடமாக இருந்து இந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அவர் இருப்பார் என்பதை தெரிந்து கொண்டால், சரி நமக்கு சமயம் வந்து விட்டது, ராவனுடைய சிறைக்கு போயிருந்து ராவணனுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணி திருத்த முடியுமா என்று பார்ப்போம் என்று பிராட்டி முடிவு செய்தாள். என்ன முக்கியமான விஷயத்தை இந்த கட்டத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தான் பிரலோகாச்சாரியர் காட்டும் பொழுது இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீராமாயணத்திலே சிறை இருந்தவள் ஏத்தம் சொல்லுகிறது என்று காட்டினார். பிராட்டி ராவணனாலே சிறை பிடிக்கப்பட்டவள் அல்லள். ராவணன் ஏதோ பிராட்டியை சிறை வைத்தான்னு நாம் நினைக்க கூடாது. பிராட்டி வலிய போய் ராவணனுடைய கவனத்திலே இருந்து, அசோகவனத்திலே இருந்து 10 மாசம் இருந்து ஏதாவது உபதேசம் பண்ணி அவனை திருத்த முடியுமா பார்க்கலாம் என்பதற்காக அவள் சிறை இருந்தாள் என்றுதான் ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த விஷயம் ரிஷிகள் சரணாகதி என்கிற முக்கியமான ஒரு கட்டத்தை இன்று அனுபவித்தோம். மேலும் தொடர்ந்து இந்த ஆரண்ய காண்டத்திலே என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நாளை பார்ப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரி முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்களம்.